குறி தப்பாமல் அடிப்பதே குறி தப்பாமல் நாம் அடித்தல் வேண்டும். எண்ணிய முடித்தல் வேண்டும். வச்ச குறி தப்பாது. இப்போ வச்ச குறி தப்பாமல் அடிக்கணும்னா என்ன பண்ணணும்? நம்ம கரெக்டான ஒரு மேத்தமெட்டிக்ஸ் தெரியணும். ஓகே. ஸோ கிறிஸ்டின் சொன்ன மாதிரி கொடுத்ததுனால 100 பேர் அடிக்க முடியுமா, 20 பேர் அடிக்க முடியுமா, 10 பேர் அடிக்க முடியுமா? இப்போனா சிலர் அப்படி வாழ்ந்துருக்காங்க. இது வந்து ரொம்ப ஹைப்போதெட்டிக்கலாக இருக்கும். பட் இப்போ இங்கே இருக்கும்போது அந்த வாட்டர் கேன் ரைட்டா, இப்படி இருக்கும்போது ஒரு பொருளோட இதை பார்த்தீங்கன்னா இந்த ட்ராகன் மூவியில் அந்த சிகரெட் ஸ்மோக்கிங் சொல்கிறாங்க. நான் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. அதுக்கு போல அவசியம் சிகரெட் அது நான் ரொம்ப நல்லவங்க கிடையாது. ஓகே. இப்போ நம்மளோட கொள்கை வந்து ட்ராகனில் சிகரெட்டை வைக்கல வச்சுட்டு பள்ளி பார்த்தீங்களா, இது ரஜினி செஞ்சது, விஜய் செஞ்சது. இப்போ இதோட ஃபிசிக்ஸ் என்னென்னா, இப்படி ஒரு பேரபோலிக் ப்ராஜெக்ட்ரியே அது ஒரு மிஸ்கின் இந்த சைடு போடாதுன்னா கார் இந்த சைடு வருது. ஓகேவா? இந்த பல்லை ஓப்பன் பண்ணிடணும். ஓகேவா? இதுதான் இம்பல்ஸ். ஓகே. பின்னாடி கண்டுபிடிச்சா நாற்பது செகண்ட். இந்த பட்டிலேருந்து 40 செகண்ட். போதா 40 தள்ளணும். இதில் வந்து ஒரு ஃபிசிக்ஸ், அவர் அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்டாக அட்டானமஸ் ஸ்டூடெண்ட்டாக தெரியாது. இதில் ஒரு ஃபிசிக்ஸ் இருக்குது. ப்ராஜெக்ட் 1 2 3 கரெக்டாக அந்த கோப்பையில் விழுணும். அப்போ ப்ரூஸ்லி, ஜெட்லி, ஜாக்கி ஜான் இவங்களாம் சொல்கிறது ஒரே கருத்து தான். மேத்தமெட்டிக்ஸ் இல்லாட்டி நீங்கள் சண்டையே போட முடியாது. நிறைய பேருக்கு தெரியாது. இப்படி உடம்புல இருக்கிறவன் எப்படி சார் சண்டை போடுவான் அப்படின்னா, அவங்க ப்ரூஸ்லியோட சில கருத்துக்கள் குவாண்டம் மெக்கானிக்ஸ்லேயே பயன்படுத்துவாங்க. அவர் உடலை வந்து நல்லா ஆராய்ஞ்சு அறிஞ்சு வச்சுருக்கோம். அப்போ இந்த மேத்தமெட்டிக்ஸ் எப்படின்னா, இப்படி வச்சுட்டு நாக்கல்ஸ் தரணும். போதா இந்த ஹிட் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஹிட்டு தெரியுதா? இது கேரம் போர்டு அடிக்கிற மாதிரி இருக்கும். இது கிராஸ். அப்போ 90 டிகிரி பிளேன்ல வந்து இப்படி போயிருக்கு. ஓகேவா? இந்த ரொட்டேஷன் இருக்கக்கூடாது சார் அப்படின்னா இதை 7ஆக பிடிச்சிடும். 1 2 3 4 5 6. இதில் ஒரு மேத்தமெட்டிக்ஸ் இருக்குது. இதை சாட்ஜிபிட்டியில் கொடுத்து எப்படி இதை கரெக்டாக பண்ணுறதுன்னு பார்க்கணும். இப்போ நார்மலாக இப்படி எறினேன். அந்த இதை தெரியுதா என்னன்றது உங்களுக்கு கரெக்டா. இதை என்ன நான் கணிக்கிறேன், ஏன்னா இந்த வியூக்கு தெரியாது. இப்போ இங்கேருந்து நான் போடுறேன் பார்த்தீங்களா, இந்த விழுகிற இங்கே விழுந்துச்சு.
ஓகே, மேக்ஸிமம் ப்ரொஜெக்டைல் வந்து 45 டிகிரிஸ் வரும். அதாவது அதிகமான லென்த்து, அதிகமான ஹைட். இந்த லென்த்து ஹைட் அதிகமாக இருக்கும். அப்போ அவர் வந்து எப்படி ஈஸியை பிடிச்சிட்டு இது பண்ணுறது, மெக்கானிக் இன்ஜினியர்ஸ் நான் மட்டும் தான் முடியும், வேறு யாரும். Okay. அதில் அவர் அப்படி காட்டுறது கிடையாது. சரி, எனக்கு முறைப்படி வரல, ஆராய்ஞ்சிக்கிட்டே இருக்கேன். இதுக்கு சாட்ஜிபிடி வச்சு ஓகே. இருபது இதுதான் இதோட லென்த்தை வச்சுக்கணும். இப்போ நாக்கு வந்து தட்டும்போது 1, 2, 3 நாள் இதை லென்த்தை வச்சு பிடிச்சிக்கணும். இந்த ஸ்கெட்சோட லென்த்தை நான் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட்டு த்ரோ போகுது. ஓகே, 2, 3, 4, 5, 6, 7. அப்போ இந்த லென்த்துலேருந்து போயிடும். இந்த லென்த் இப்போ இன்கேஸ் இதுக்குள்ளே நான் போடணும்னா என்ன செய்வேன்? இந்த ஆங்கிள் வரணும். சரியா? இந்த ஆங்கிள் வரணும். ப்ராபபிலிட்டி, சான்ஸ் அதெல்லாம் கிடையாது. கரெக்டாக போயிடுச்சு. டிசைன்ஸ் ஓகே. இதை வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவோம். இதை சரி பண்ணுவோம். இது என்ன பண்ணுவோம்? சரி பண்ணுவோம். இது வந்து முடியும். ஸோ ஃபைட்டில் ரொம்ப முக்கியமானது மேத்தமெட்டிக்ஸ். ஜெட்லி, ப்ரூஸ்லி இருக்கிற எல்லா மார்ஷியல் ஆர்ட்ஸுமே எப்படின்னு கேட்டிங்கன்னா அப்சர்வேஷன். நீங்கள் 1000 ஜிம்முக்கு போய் 1000 உடம்பு தேர்த்தினாலும் அப்சர்வேஷன் ஃபார் அ ஃபைட்டர் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். கற்பனை சக்தி, ரைட்டா? இது சில நேரத்தில் ஆபத்தாக முடியும். அந்த அப்சர்வேஷன் இல்லாதவங்களால சண்டைக்கு போக முடியாது. 1000 ராஜதந்திரங்களும் வேஸ்ட் ஆகும். சிம்பிள் அப்சர்வேஷன்.